ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு ராமஷா vlog. நானுங்கள் வர்ஷா. நானுங்கள் ராம். எங்க இருக்கோம் பாருங்க. எஸ் गाइस, இன்னைக்கு வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டி பஜார் பக்கத்துல கறிக்குழம்பு தட்டி இட்லி கறி குழம்புன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் இருக்கும். அது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இந்த கடை நான் எப்போ போகும்போது பார்த்துக்கிட்டே போவோம், பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஒரு நாளாவது இறங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இறங்கி சாப்பிட போகிறோங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம்? நாங்கள் எங்கே போயிட்டு வரோம்னா மீன் மார்க்கெட் தான் போயிட்டு வரோம். மீன்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு சரி பசி எடுத்துச்சேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு யோகானுக்கு வந்து இந்த மாதிரி பிளேசஸ்லாம் அவனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலான்ட்டு இதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். மீன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் வாயத்தை வந்து பார்த்துட்டு இருந்தான். மீன் முன்னாடி போயிருக்கான். ஆனால் இது பண்ணல. அங்கே கூட்டு போனோமாங்க, லைட்லாம் எரிதான். அங்கே பாருங்க எவ்வளோ க்ரௌடு பாருங்க அந்த கடையில். பா செம்ம க்ரௌடு, எல்லா இடத்துலையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து நம்ம கார் வந்து இன்றைக்கி பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடச்சி, அம்மாவும் வந்திருக்காங்க. ஹாய். ஸோ கார் வந்து பார்க் பண்ண இடம் கிடச்சி, அதனால் பார்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் சாப்பிட்லாம். எஸ், அங்கே பாருங்கள் பைக்கு கார் எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். வாங்க போய் ஆர்டர் பண்ணலாம். இங்கே பாருங்க காயின் பரோட்டா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பொரிச்ச பரோட்டான்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது. ஆமா, அது பேர் காயின் பரோட்டா. பன் பரோட்டா வரும். சாரி காயின் இருக்குமா? இல்ல ஸ்ரீ, இது பன் பரோட்டா. அது வந்துட்டு ஏன் தெரியுமா அது பேர் அப்படி வச்சிருக்காங்க? அப்பெல்லாம் அது சுடும்போது காயின் வச்சு சுடுவாங்க, அதான் அது பேர் காயின் பரோட்டா. ஸ்ரீ, அது பன் பரோட்டா ஸ்ரீ, காயின் பரோட்டா கிடையாது. நீங்க தானே சொன்னீங்க அது. நான் மாத்தி சொல்லிட்டேன். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பன் பரோட்டா. இங்க வந்து வெஜ், நான்வெஜ், இட்லி எல்லாமே இருக்கு. நான்வெஜ்ஜே இருக்கு உள்ள. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அதோ அந்த இலையில சுத்தி வச்சிருந்தாங்க, அது வேணும். அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அது நான்வெஜ்னு நினைக்கிறேன். கேட்டுப்போ. உங்களுக்கு நம்ம இன்னைக்கு வெஜ் தான். வெஜ் தான். எது இருக்கோ பார்த்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. பொடி இட்லி, இடியாப்பம், அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, நார்மல் பரோட்டா, தட்டு இட்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது? நான்வெஜ் இருக்குது. இது வந்து சட்னி. அது பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கான் யோகன் எல்லாத்தையும். என்ன சொல்லும் வேணுமா உங்களுக்கு? வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணோம்னு சொல்லிடுறோம். ஸ்டீவ் மட்டும் தான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்களாம் வந்து அங்க நிக்க கூட இடம் இல்லை, அவ்வளோ வந்து க்ரௌடு. ஆமா, ஃபுல்லாமே க்ரௌடா தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. நாங்க வந்து பன் பரோட்டா தான் வாங்குறோம். எஸ், பன் பரோட்டா வந்து மதுரை போகும்போதெல்லாம் சாப்பிடணும்னு யோசிச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் பன் பரோட்டா சாப்பிட்டுருக்கோம். ரொம்பவே செம்ம டேஸ்டா இருந்தது. ஆமா ஆமா ராஜா, ஆ பரோட்டா இல்லன்ட்டாங்க மதுரையில. ஆமா, பன் பரோட்டா இல்லன்ட்டாங்க. எஸ். ஸோ வந்து இந்த கடை உண்மையிலேயே பார்த்து அலட்சுமி சொன்ன மாதிரி மதுரை பன் பரோட்டா வந்து சென்னையில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். செம்ம டேஸ்ட்டு. குழம்புங்களுக்கு மதுரையில இருக்கோம். ஸோ வந்து ரேட்டுமே வந்து ரொம்ப அதிகமே கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. ரொம்பலாம் இதுவே கிடையாது. ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான்வெஜ்ஜுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா வேற லெவலு, செம்ம பிளேஸ் இது. வெஜ்ஜுமே ரொம்பவே நல்லா இருக்குது. தட்டு இட்லி, இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எங்களுடைய டின்னர் இங்கே தான் முடிஞ்சது. இந்த இடத்துல யாராவது சாப்பிட்ருக்கீங்களா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாவே கூட்டிட்டு வந்திருக்காரு சூரி. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. சின்ன போதுல வந்து நல்லா இருக்கும், இந்த பொடி இட்லி நல்லா இருக்கும், ஓகே தருவாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி இந்த கடை வந்து அந்த பக்கம் இருந்தது. இப்போ மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கனால இந்த பக்கம் நம்ம பனகல் பார்க்கு உள்ள என்ட்ரானுமே, டி நகர்லேருந்து என்ட்ரானுமே லெஃப்ட் ஜெமினி பிரிட்ஜ் போகிற வழியிலே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும். நல்ல கடை, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்க. யோகனுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன செல்லா சொல்றீங்க? என்ன செல்லா சொல்றீங்க? நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு சொல்றீங்களா? வெளியே லைட் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடணுன்றா. என்ன தங்க வேணாம்? ஓகே. ஸோ காய்ஸ், கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ வந்து ஈவினிங் வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி. என்ன பண்ண போற? பழம்பொரி தான் பண்ண போறோம் இன்னைக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால சரி ஓகே, நேந்திரம் ஹெல்த் மிக்ஸ் போட்டோமா. ஹெல்த் மிக்ஸ்க்காக வாங்கிட்டு வந்தோம் நேந்திரம். அது வந்துட்டு கொஞ்சம் பழுத்து போனதெல்லாம் அதில் போட முடியாது, அதனால அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதை வச்சு இன்னைக்கு பழம்பொரி தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து இது போகும்போது நாகர்கோவில், அதுக்கப்புறம் கேரளா போகும்போது வந்து கண்டிப்பாக அதை வந்து சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் இன்னைக்கு பண்ண போகிறோம்.
சின்னதாக ஒரு க்ளீனிங் ஒர்க்கும் இருந்தது. ஆக்சுவலி இந்த கிச்சன் வந்து க்ளீனிங் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இந்த கிச்சன் டூர் வேணா சொல்லுங்கள், கிச்சன் டூர் வீடியோ போகிறோம். கிச்சன் க்ளீனிங் வந்து நாங்கள் நாளைக்கு பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். கிச்சன் க்ளீனிங்னா உள்ளே வந்து நாங்கள் முக்கால்வாசி பண்ணிட்டோம். நானும் அத்தையும் சேர்ந்துட்டு இவங்க ஊருக்கு போயிருந்தாங்க ஒரு நாள். அதனால் அன்னைக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தது. அதனால் ஃபுல்லாக உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் மேலே க்ளீன் பண்ணுறது ஒரு 4-5 ரேக் மட்டும் இருக்குது. அதை மட்டும் க்ளீன் பண்ண, அதெல்லாம் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வெளியே எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணி. ஆமாம், யோகா நான் கல்யாணம் புதுசில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணோம், அவ்வளோதான். 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறோம் நிறைய டிப்ஸோட. அண்ட் தென் வந்து அந்த நம்மளுடைய டிஷ்வாஷர் பற்றி கேட்டிருந்தோம். அதுவும் ஒரு வீடியோ தனியாக போடுறோம். டிஷ்வாஷருமே உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறோம். ஓகே, பழம்புரிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணியாச்சு? இங்கே எதுவும் இல்லை, இங்கே இருக்குது. ஓகே, வாங்க காமிங்க. மைதா பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 2 கப்பு மைதா பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு வந்து இந்த கப்பில் வந்து 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சோடா மாவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, சர்க்கரை வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், அதோட எண்ணெய் வேணும், அவ்வளோதான். ஆயில் ரொம்ப முக்கியம். பழம்புரி. ஆமாம், பழம்புரி வேணும். அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, மைதா போட்டுக்கலாம். இப்போது இது மைதா வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பண்ணுறோம். கோதுமையில் பண்ணால் வருமானு எங்களுக்கு தெரியல. அதுவும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வீடியோவில் வேணால் சொல்கிறோம், வருமானு சொல்கிறோம். அரிசி மாவும் போட்டுக்கலாம். இதில் எத்தனை ஸ்பூன் அரிசி மாவு? ஸ்பூன் இல்லை, இந்த கப்பில் வந்து 2 கப்பு அரிசி மாவு. இது வந்து ஒரு 100 கிராம் இருக்குமா? இது வந்து 250 ml. 2 கப்பு வந்து அரிசி மாவு, 1 கப் வந்து 1.5 கப் வந்து மைதா. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்க்கரை, சோடா மாவு, மிளகாத்தூள். சூப்பர். இப்போ அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஏன் வீடியோஸே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுறோம். கொஞ்சம் வந்து ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம அம்மா சமையல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து நின்றுட்டாங்க. ஸோ இப்போ வந்து வேறு ஒருத்தவங்க ரெக்ரூட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதனால தான் வந்து ப்ராப்பராக எங்களால் வீடியோ போட முடியல. அந்த டைமில் என்ன ஆகுனா வரலட்சுமி அங்கே இருப்பாங்க, நானுமே மாற்றி நான் இல்லைன்னா இவங்க 2 பேரும் அங்கே யாராவது ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைங்களா. அதனால் ஏன் காலையில் ஆஃப்டர்நூன் வரையும் இங்கே ஷூட்டிங் இருந்தால் இங்கே இருப்போம், இல்லைனா இங்கே முடிச்சுட்டு அங்கே போவோம், அந்த மாதிரி இருந்தது. சரின்ட்டு இப்போ தான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரீ ஆகிடுவோம். அப்போ நம்ம இங்கே வந்து இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு இது பண்ணுறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட இன்வால்வ்மெண்ட் அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. ஸோ அதனால் எங்களால் ப்ராப்பராக வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கும். ரெகுலராக வீடியோஸ் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது ரெசிபிஸ் வேணும், அவங்க நினைப்பாங்க இதே சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படின்வாங்க. கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீக் வந்து வரலட்சுமியுடைய பர்த்டே வேறு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதனால வந்து கேக் வீடியோஸு, ஸோ வந்து ஷாப்பிங் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் ஆக்சுவலி இப்போது ரீசெண்டாக நம்ம கேக் நான் போட்டேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து கேக் ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தையோட வீடியோவில் வந்துட்டு அந்த கேக்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அத்தையோட வீடியோலையும் போட்டதுனால ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை நம்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், இந்த ஒரு கேக் கரெக்டாக இருக்கிறதுனால எங்களால் கேக் ஆர்டர்ஸ் எடுக்க முடியல. மேபி ஃபியூச்சரில் எல்லாத்துக்கும் ஆள் செட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுட் கிச்சன் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அந்த டைமில் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் எடுப்போம். சீக்கிரமாக எவ்வளோ குயிக்காக நாங்கள் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறோம். ஆமாம், கண்டிப்பாக பண்ணுவோம். நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ஆக்சுவலி அந்த இதுவில் பீட்டரில் பண்ண முடியல, அதனால் கை நல்லா கழுவிட்டு கையிலே நான் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு பண்ணுறதுனால கையில். ஆமாம், இதே நீங்கள் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பீட்டர் ஏதாவது இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க. இதில் ஒன்றே மறந்துட்டேன், மஞ்சத்தூள் போடணும். லைட்டாக போட்டுக்கலாம், ஒரு வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா அந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த நேந்திரம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நேந்திரம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டு இந்த தோலை உரிச்சாலே வந்துடும். இது அது எப்படி இருக்கணும்? நேந்திரம் நல்லா பழமாக? ஆமாம், பழமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதோ இது பாருங்க, இந்த அளவில் இருக்கணும். ரொம்ப காயாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு பழமாக இருக்கணும். நல்லா பழமாக இருந்தாலும் ஓகே தான். வாழைப்பழம் மாதிரி இருந்தது. ஆமாம், சைஸ் வந்து இதோ பாருங்க, இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி போடணும். ஆமாம், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீட்டில் ஒரு 4 பீஸ் போடலாம் நம்ம.
இப்போ நம்ம எண்ணெய் வச்சிடலாம். எஸ், ஸோ அங்கே வந்து கட் பண்ணிட்டோம். இங்கே வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா காய விட்டுருவோம். இதுக்கு வந்து கடாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த பெருசாக இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நல்லா நைஸாக மெலிஸாக இருக்குது. அப்படியே இந்த மிக்ஸ் பண்ண இதில் டிப் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். சுட சுட பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கலராக வந்துருக்கு. சூப்பராக வந்திருக்கு. அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு இந்த சைடும் வேக விட்டுக்கலாம். இது இன்னும் நீங்கள் பழமாக இருக்கிறதுல போட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் எடுத்து வச்சோம்னா அப்படியே கொலன்ட்டு. ஆமாம், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் மொறுன்னு இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் அந்த பாதி காய் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இது. ஸோ இன்னும் இந்த மாதிரி ஃபுல்லாக வாழைப்பழம் மாதிரி இருக்கும்போது இன்னும் பயங்கர டேஸ்ட். அந்த இனிப்பு அந்த காரம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் பழம்பொரி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான இது. வீட்டில் மோஸ்ட்லி செய்ய மாட்டோம். கடைகளில் இந்த கேரளா, இங்கே சென்னையிலே நிறைய கேரளா கடைலாம் இருக்கும், டீ கடை, அங்கெல்லாம் வந்து போடுவாங்க. இது வந்து ரொம்ப மொறுமொறுலாம் ஆக வேண்டாம், லைட்டாக அந்த மாவுலாம் வெந்தால் போதும். பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பழம்பொரி செம்மையா இருக்கு. செம்ம சூடா சூடோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த இது வந்து பழம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பழமாக இருந்திருந்தனாலும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எஸ், ஸோ வந்து கொஞ்சம் காயாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு ஸ்வீட்டு, வெளியே வந்து கொஞ்சம் காரமும் ஸ்வீட்டும் சேர்ந்து சூப்பராக இருக்குது. அப்படியே ஸோ அது வந்து என்னென்னா கொஞ்சம் காயாக இருக்கனால அந்த ஸ்வீட் வந்து அந்த அளவுக்கு தெரியல. நல்ல காயான இதுவாக எடுத்துக்கோங்க. நாங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணோம். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பழுத்த பழமாக பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான பழம்பொரி ரெடி. அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.